அறிக்கைன்ற பேரில் வெத்து அறிக்கை எதுக்கு விட்டுட்டு இருக்காங்கன்னா, இப்போ 5 தொகுதியில் இடைத்தேர்தல் வருது, அதில் எப்படியாவது நம்ம ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட திமுக மீது ஒரு அதிருப்தி ஏற்படணுன்றதுக்காகவே இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு வருவாங்க. ஆனால் உண்மையாகவே இதெல்லாம் வந்து தரங்கட்ட செயல். வெள்ளை அறிக்கை விருது ஒன்று, அதனுடைய ஆதாரபூர்வமாக நிரூபிச்சுட்டு அந்த வெள்ளை அறிக்கை விடணும். அந்த ஆதாரமுமே இல்லை. இப்போ ஒரு பள்ளியில் வந்து 25 லட்சம் வந்து அந்த லைசன்ஸ் கொடுக்கறதுக்காக விடுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கான எந்த ஒரு ப்ரூஃபுமே இன்னும் வரைக்கும் வெளியே வரல. பட் ஆனால் 25 லட்ச ரூபா வாங்கியிருக்காங்க. இதுதான் வருத கோசம். வேறு எதுவுமே வந்ததே கிடையாது. எதுக்கு இப்படி ஒரு அப்பட்டமான பொய்யை சொல்லிவிட்டு திமுக மீது அதிருப்தி ஏற்படுத்தணுன்றதுக்காக மக்கள்கிட்ட இப்படி ஒரு செயலை செஞ்சிட்ருக்காங்க. நீங்கள் எவ்வளவு தான் அதிருப்தியை ஏற்படுத்தினாலும் மக்கள்கிட்ட இனி வரும் காலங்களில் அதிருப்தி ஆகிறதுக்கான வழிவகை கிடையாது. ஏன்னு கேட்டால் மக்கள் இந்த 1 மாத கால ஆட்சியிலேயே பார்த்துட்டாங்க. ஏன்னா வந்து எப்படிலாம் நடந்துகிட்ருக்குன்னு சொல்லிட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும். கொலை சம்பவங்கள், குற்ற சம்பவங்கள்லாம் இன்னும் அதிகமாகிட்டு இருக்க கோசம் கம்மியாகலை. அதனால் அந்த வெள்ளை அறிக்கைன்ற பேரில் வெத்தறிக்கை வர்றதை விட்டுட்டு எந்த துறையில் எடுத்தாலும் வெள்ளை அறிக்கை விட்றேன். எந்த துறையில் அந்த துறையிலுடைய ஃபஸ்ட் அந்த துறையுடைய ஆய்வு, அந்த துறையுடைய அலுவலர்களை கூப்பிட்டு அதன் மீது ஆய்வு பண்ணி அதுக்கப்புறம் இந்த துறையை நம்ம எப்படிலாம் கொண்டு போனால் நமக்கு ப்ராஃபிட் வரும், என்ன பண்ணால் இதுக்கு வந்து நம்ம அரசுக்கு வருமானத்தை நம்ம சேர்க்க முடியும், இப்படி ஒரு செயலை செஞ்சால் உண்மையாகவே வரவேற்கத்தக்கது. பட் அதை விட்டுட்டு அதில் ஆய்வு பண்ணுறதுக்கு முன்னாடியே ப்ரெஸ் மீட் அங்கே வந்தது போல. இது எங்கே ப்ரெஸ்ஸு அங்கே போயிடுது, கேமரா அங்கே வந்தது, உடனே வந்து பார்த்திங்கன்னா பிஜிஎம் தான். அதனால் இது மாதிரிலாம் விட்டுட்டு திமுக கிட்ட அதிருப்தி ஏற்படுத்தணும். இதெல்லாம் வந்து உண்மையாகவே இதெல்லாம் வந்து ஆய்வுன்ற பேரில் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அந்த ஆய்வுன்ற பேரில் வெத்த ஆய்வு பண்ணிகிட்ருக்காங்க. அந்த துறையை இன்னும் இருக்க அதை கீழே இறக்கிட்டு போகிறாங்களே கோசம் அந்த துறையை வந்து இன்னும் துறையில் வருமானம் அதிகரிக்கிற அளவுக்கு இன்னும் எந்த ஒரு வழிவகையும் செய்ய மாட்டுறாங்க. பட் அதெல்லாம் செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். அந்த துறையை மேலே உயர்த்துறதுக்கான வழிவகை செய்யுங்க, ஆய்வுன்ற பேரில் பண்ணுறதை விட்டுட்டு.